ஐபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸா கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு அதிமுக்கியமான ஒரு கோவிலை பத்தி பார்ப்போம். இப்ப மக்களுக்கு தேவையான நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு கோவில் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, மொத்தம் 12 ராசிக்காரங்கள் உண்டு. எல்லாம் வெவ்வேறு ராசிக்காரங்க. எல்லாருக்கும் இந்த பொருளாதாரம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு செல்வம் வேணும், எனக்கு பணம் வேணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா எனக்கு உண்டான குபேரன் எந்த கோயிலில் இருக்குது அப்படின்றது நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். குபேரன் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதர் அல்ல, அது குபேரத்துவம், குபேரத்தன்மை அப்படி தான் அர்த்தம் எடுத்துக்கணும் நம்ம. இது போல் நிறைய பணங்கள் நமக்கு பணம் வர்றதுக்கு உண்டானது ஒரு முதல்ல மனநிலைன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். பணம் இன்னைக்கு 1 கோடி ரூபாய் கையில் ஒரு 10 பேர் இருக்காங்க, தலைக்கு ஒவ்வொரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட 10 நாள் கழித்து கேட்டால் இந்த 10 பேரும் ஒவ்வொரு விதமாக அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் 1 கோடி ரூபாயும் செலவு பண்ணியிருப்பார், ஒருத்தர் அதை பெருக்கி 1 கோடியை 10 லட்சமாக வச்சுருப்பார், ஒருத்தர் அதுலேருந்து செலவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய மனநிலையை பொறுத்து. அப்போ ஒரு செல்வம் சேர்றதுக்கு மனநிலைன்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த மனநிலை சரியாகி உங்களுடைய வருமானம் உங்களை நோக்கி வர, வந்த பணம் பெருக, உங்களிடமே அந்த பணம் தங்க இதற்கு ஒரு கோயில் உண்டு. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, சிதம்பரத்தில் காயத்ரி அம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா, இந்த காயத்ரின்ற இந்த வார்த்தையுமே சந்திரனை குறிக்கக்கூடியது, அம்மன்றதும் சந்திரனை குறிக்கக்கூடியது. சந்திரன் மிகவும் வலுப்பற்ற ஒரு இறைவனாக இந்த இடத்துல அம்பாளா வீற்றிருக்கிறார். இந்த இடத்துல 3 தேவிகளும் இருக்கிறதாக கூட சொல்றாங்க. ஆனாலும் நமக்கு அது இல்லை. இந்த கிரகங்கள் இந்த கோவிலை நமக்கு குறி காமிச்சிருச்சு. அதுவும் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, செல்வத்தை சேர்க்க, செல்வத்தை அதிகரிக்க, செல்வத்தை பாதுகாக்க, எல்லாத்திற்கும் இந்த காயத்ரி அம்மன் மிக உகந்த ஒரு அம்மனாக இருக்கு. இது பொதுவாக எனக்கு இந்த வருமானத்தில் எனக்கு குறை இருந்துக்கிட்டே இருக்குது சார் அப்படின்னா, இதுக்கு ஒரு சூட்சமமான ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் சொல்கிற இந்த நாள் அன்னைக்கு இந்த கோயிலுக்கு மாதம் ஒரு முறையாவது தொடர்ந்து ஒரு 7-8 முறை அல்லது ஒரு வருடத்திற்காக போயிட்டு வாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை ஒரு வருடம் கழித்து உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது. உங்களுடைய நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்திற்கு அடுத்த நாள் 2வது நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் இந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணுறதை ஒரு முறையாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் பரணி நட்சத்திரம் அன்னைக்கு போகணும். நீங்கள் பரணி நட்சத்திரமாக இருந்தால் கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு போகணும். இப்படி மாதம் ஒரு முறை தான் இந்த நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரம் வரும் அன்னைக்கு நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுடைய செல்வ நிலை நிச்சயம் மடமடன்னு வளர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஒரு 3-4 மாதம் போய் வந்த பிறகு பணத்தை பற்றின உங்களுடைய அணுகுமுறையும் உங்களுடைய சிந்தனையும் மாற துவங்கிடும். ரொம்ப அதிமுக்கியமான இந்த கோயிலில் பணம் மட்டும் ஏன் இப்படி எல்லாத்துக்கும் ரகசியமாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, ரகசியமெல்லாம் ஒன்றும் இல்லை. இது யார் எப்படி பயன்படுத்தணுன்றது தெரியாமல் அல்லது காலப்போக்கில் இது மறைஞ்சு கூட போயிருக்கலாமே தவிர, இந்த கோவிலில் ஒரு அற்புதமான ஒரு சக்தி உண்டு. இது பணத்திற்கு மட்டும் உண்டான கோயிலா அப்படின்னா இல்லை, இன்னும் நிறைய விஷயங்களுக்கு உண்டு. உங்களுக்கு உறவு சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா, அந்த உறவு சிக்கல்களை சரி பண்ணுறதுக்கும் இந்த கோயில் ரொம்ப முக்கியமான ஒரு கோயில். ஒரு மனிதர் மேலே அன்பு குறைஞ்சாதானே அங்கே உறவு சிக்கல்னு ஒன்று உருவாகுது. இந்த அன்பை பன்மடங்கு பெருகிறதுக்கும் இந்த கோயில் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு கோயிலாக இருக்கும். இதுவே காதல் உண்டான கோயிலா அப்படின்னா, காதல் செய்கிறவங்களா இருந்தாலும் காதலை அன்புடன் வழி நடத்தி கொண்டு போகிறதுக்கும் இந்த கோயில் உகந்ததாக இருக்கும். வேறு நெகட்டிவான விஷயம் எதுவும் அப்படின்னா கூட இந்த கோயில் உங்களுக்கு உதவாது. இது பாசிட்டிவான விஷயங்கள் எப்படி உங்களுக்கு உங்களுடைய தாய் நன்மையை மட்டும் செய்வாளோ அப்படி நினச்சி உங்களுக்கு நன்மையான விஷயங்களை எதிர்பார்த்து இந்த கோயிலுக்கு போனால் நிச்சயம் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உங்களை நோக்கி வரும். நீண்ட காலமாக குழப்பங்களாக இருக்குது. குழப்பத்தில் என்னால் அடுத்த விஷயங்கள் யோசிக்க முடியல, சரியான முடிவெடுக்க முடியல, திணறலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாரும் இந்த கோயிலுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வேறு யாரெல்லாம் சனிக்கிழமை இந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு 7.5 சனி நடக்குதுன்னு நீங்கள் பயப்படுறீங்க, ஜென்ம சனி நடக்குதுன்னு பயப்படுறீங்க, அஷ்டம சனி நடக்குதுன்னு பயப்படுறீங்க. இப்போ சனினால் நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்னா, சனிக்கிழமை அன்னைக்கு இந்த கோயிலில் போய் ஜஸ்ட் நீங்கள் உட்காந்துருந்துட்டு வாங்க.
ஒரு 10-20 நிமிஷம் 30 நிமிஷம் உட்கார்ந்து இருந்துட்டு வாங்க. உங்களுக்கு இந்த முடிவெடுக்க முடியாமல் நீங்கள் செய்த தவறுனால இந்த காலகட்டங்கள், இந்த 7.5 சனி காலகட்டங்கள் எல்லாம் நீங்கள் படுற அவதிகள்ல இருந்து உங்கள் அறிவின் மூலமாகவே, உங்கள் அறிவு பளிச்சிட வைக்கிறது மூலமாகவே இந்த பிரச்சனைகளை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சீர் செய்து தரும். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இது மூலமாக வர்ற நல்லதை நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள். இந்த கோயில் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக கை கொடுக்கும். இப்போ ஒரு சின்ன சம்பவத்தையும் நான் இங்கே உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். பெங்களூர்லேருந்து ஒரு நபர் வந்தார். அவருடைய சொத்துக்கள் எல்லாம் நிறைய சொத்துக்கள் இருக்குது. ஆனால் அவங்க பாட்டி கையில் இருந்தது அந்த சொத்தெல்லாம். இவங்களுக்கு வேறு எதுவும் வாரிசு இல்லை, இந்த ஒரு பேரன் மட்டும்தான். இந்த பேரங்கிட்ட இந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து சேரப்போகுது. அவங்க தான் அவங்களுடைய பள்ளிக்கூடத்தெல்லாம் இந்த பேரன் தான் பார்த்துக்கிறாரு. இவருக்குமே வயது கிட்டத்தட்ட ஒரு 50 நெருங்கி வந்துருச்சு. இவங்களுடைய பாட்டி இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. நியாயப்படி இந்த சொத்து எல்லாம் இவருக்கு தான் வரணும். இப்போ இவர் கையில் எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரம் பார்த்து இந்த சொத்துக்கள் எல்லாம் பராமரிக்கிறதுக்கு ஒரு ட்ரஸ்ட் மாதிரி இருக்குது. இந்த ட்ரஸ்டெல்லாம் பராமரிக்கிறதுக்கு சில ஆடிட்டரும் இன்னும் ஒரு சிலரும் இதை வச்சுருந்தாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த சொத்தை கைப்பற்றிட்டு இவங்களை அந்த இடத்த விட்டு விரட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பாட்டிக்கும் அதில் உரிமை இல்லாத மாதிரி கொண்டு வர பார்த்துட்டாங்க. இவரையும் இம்மிடியேட்டாக வெளியே கிளப்புறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் பார்த்துட்டாங்க. இவங்களுக்கு பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கூட தெரியல. இப்படியான சூழ்நிலையில் இவர் வந்தார். வந்து இப்படி ஒரு பிரச்சனை, எங்களோட சொத்துக்களை எல்லாம் அபகரிக்க பார்க்குறாங்க. இது நாங்கள் எல்லாம் நல்லது தான் செஞ்சோம். அவங்க கேட்டப்பெல்லாம் நாங்கள் பணத்தை கொடுத்தோம், கையெழுத்து போட்டு கொடுத்தோம். இன்னும் இது ஆர்டர் வாங்குறதுக்காக, இது ரினியூவல் பண்ணுறதுக்காக என்னென்னவோ சொல்லி கையெழுத்து வாங்கினாங்க. கடைசியில் இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து நிற்கிறாங்க. இப்போ எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, சார் எப்போ காலி பண்ண போகிறீங்கன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. நாங்கள் பெருசாக ஏமாற்றப்பட்டுட்டோம். எங்களுக்குன்னு வேறு யாரும் இல்லை, எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கோ அட்வைஸ் பண்ணுறதுக்கோ ஆள் இல்லை சார் அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அவருடைய ஜாதகத்தில் சந்திரன் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருந்தது. ரொம்ப சிம்பிள், நீ இந்த கோயிலுக்கு போங்க, தொடர்ந்து போங்க சார் அப்படின்னு. அவர் பெங்களூர்லேருந்து வந்துட்டார். இந்த கோயிலுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டார். இந்த கோயில் போய் ஒரு 2-3 மாதம் போகிறதுக்குள்ளே இதிலேருந்து இவருக்கு ஏதோ ஒரு லூப் ஹோல் கிடச்சி வேறு ஒரு ஆளை வச்சு அவங்களுக்கு கவுண்டர் கொடுத்துட்டாங்க. கவுண்டர் கொடுத்தோன்னா அவங்க கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க. அமைதியாகி இவருடைய சொத்தை மீட்கிறதுக்கு உண்டான சாதகமான இவருக்கு பலமான விஷயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கிருச்சு. இன்றைக்கி அது என்னாச்சுன்றது எனக்கு அவர் இன்னும் அப்டேட் பண்ணலை. ஆனால் இந்த விஷயங்கள் நடக்க துவங்கிருச்சுன்றது மட்டும் எனக்கு தெரியும். அப்போது அந்த கோயிலுக்கு போகும்போது எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு சாதகமாக அதை திருப்பி கொடுத்துரும். நம்ம அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான். நம்ம எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்து எல்லாம் பண்ணுற வரைக்கும் அந்த கோயிலே இருக்கணும்ல. நமக்கு சாதகத்தை உண்டு பண்ணி கொடுத்துட்டாலே நீங்கள் அடுத்த வழியை பார்த்து போக வேண்டியது தான். இது இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்லை, பணம் சார்ந்த பல விஷயங்களுக்கு நான் இந்த கோயிலில் பரிந்துரைக்கிறேன். என்னுடைய மாணவர்களும் இந்த கோயிலை வந்து நிறைய பேருக்கு பரிந்துரைக்கிறாங்க. அதுவும் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு அவசியமான தேவைகளாக இருந்தால் இந்த கோயிலை பரிந்துரைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இது நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு எங்கள் மாணவர்களே என்கிட்ட நல்ல சந்தோஷமாக பகிர்ந்துருக்காங்க இந்த விஷயங்களை. இது ரொம்ப அதிசயமான கோவில், நம்ம ஊரில் நமக்காகவே இருக்குது. இது போல் நிறைய கோவில் தமிழ்நாட்டிலையும் இருக்குது, இந்தியாவிலும் இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். மகா ஜோதிஷ் AVR சதீஷ்குமார் நடத்தும் உயர்நிலை நேரடி ஜோதிட வகுப்பு மே 17 முதல் ஆரம்பம். உடனே உங்கள் இருக்கைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9789073669.